ஏமாறுபவர்கள் இருக்கும் வரை ஏமாற்றுபவர்கள் இருக்கத்தான் செய்வார்கள். அதிலும் நூதனமான முறைகளில் இப்போதெல்லாம் ஏமாற்ற தொடங்கியிருக்கிறார்கள் என்பதுதான் வேதனையான விஷயம். அப்படியொரு மோசடி சம்பவத்தில் பாதிக்கப்பட்டவர்கள் போராட்டம் நடத்தியிருக்கிறார்கள். திருப்பத்தூர் மாவட்டம் நாட்றாம்பள்ளி அடுத்த நாயனசெருவு பகுதியைச் சேர்ந்த பூபதி மற்றும் சுபாஷ் ஆகியோர் நியூசிலாந்து நாட்டில் கிவி பழம் சீசன் ஆரம்பித்துள்ளதாகவும் கிவி பழ தோட்டத்தில் பராமரிப்பு பணிக்காக 1 லட்சம் ரூபாய் சம்பளத்தில் ஆட்களை வேலைக்காக நியூசிலாந்து நாட்டிற்கு அனுப்புவதாக கூறி நாட்றாம்பள்ளி சுற்றுவட்டார பகுதியைச் சேர்ந்த இளைஞர்களிடம் 1 லட்சம் ரூபாய் முதல் 8 லட்சம் ரூபாய் வரை வசூலித்துள்ளனர். இந்த வகையில் சுமார் 2 கோடி ரூபாய்க்கு மேல் பணத்தை பெற்றுக்கொண்டு மோசடி செய்துள்ளனர். பின்னர் மோசடியை உணர்ந்து பணத்தை இழந்த நபர்கள் 50க்கும் மேற்பட்டோர் பணம் பெற்று ஏமாற்றி வரும் பூபதி வீட்டை முற்றுகையிட்டு அவரை உடனடியாக கைது செய்ய வேண்டும் என போராட்டத்தில் ஈடுபட்டனர். வேலைவாய்ப்புக்காக நாங்கள் நியூசிலாந்து போகிறதுக்காக இங்கே நைன்செருவில் இருக்கிற ஏஜென்ட்டு சுபாஷ் பூபதி என்றவங்கிட்ட வந்து நாங்கள் பணம் கட்டியிருந்தோம். 1.5 லட்ச ரூபா பணம் கட்டியிருந்தோம். 2023 வருஷம் 6வது மாதம் கட்டினங்க. இப்போ நாங்கள் அதுக்கப்புறம் ஒரு 3 மாதம் நிறைய டிக்கெட் போட்டு கேன்சல் பண்ணி துபாய்க்கு அமுச்சு போயிட்டு தான் அங்கே போனால் தான் பர்மிட் கிடைக்கின்றதுனால துபாய் போயிட்டு அங்கே ஒரு 3 மாதம் ஸ்டே பண்ண வச்சாங்க. அங்கே போய் பர்மிட் கிடைக்கலன்னு மறுபடியும் டெல்லி வர வச்சாங்க. டெல்லியில் வந்து அங்கேயும் ஸ்டே பண்ணி அங்கே போய் இமிக்ரேஷன் ஆஃபீஸ்லாம் போயிட்டு எல்லோரும் இமிக்ரேஷன் ஆஃபீஸ் போயிட்டு அப்பாயின்மெண்ட்லாம் வாங்கிட்டோம். அதுவும் கேன்சல் ஆகிடுச்சிங்க. கேன்சல் ஆகிட்டு ஊருக்கு வந்துட்டோம். ஊருக்கு வந்துக்கிட்டு இப்போ 6-7 மாதம் ஆகுதுங்க. 6-7 மாதமாக எந்த ஒரு தகவலும் இல்லை. வாய்தா சொல்லிகிட்டே இருக்கிறாங்க. எங்களுடைய பணம் வந்து கொடுக்குறோன்னு சொல்லிட்டு வாய்தா சொல்லிகிட்டே இருக்கிறாங்க. அவங்க வீட்டில் ஒய்ஃபும் 2 பேரும் தலைமறையாக இருக்காங்க. பூபதி கேட்டாங்க. பூபதி எனக்கு தெரியாது, உனக்கு தெரியாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நாங்களும் இது வரைக்கும் வாய்தாக்கு வந்து போயிட்டே இருக்கோம். இது வரைக்கும் கொடுத்த பாடம் இல்லை. சம்பவ இடத்திற்கு வந்த திம்மாம்பேட்டை காவல்துறையினர் போராட்டத்தில் ஈடுபட்டவர்களிடம் பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டனர். உரிய விசாரணை மேற்கொண்டு நடவடிக்கை எடுக்கப்படும் என உறுதியளித்ததன் பேரில் பாதிக்கப்பட்டவர்கள் போராட்டத்தை கைவிட்டு கலைந்து சென்றனர். புதிய தலைமுறைக்காக ஆம்பூரிலிருந்து செய்தியாளர் இமானுவேல் பிரசன்னகுமார்.